ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பத்னி அம்மன் தெய்வங்களிலே உயர்ந்த நிலையில் சித்தர்களால் போற்றி கொண்டாடப்பட்டு வருவதே திருச்சி உய்யக்கொண்டான் அருகில் உள்ள குழுமாயி அம்மன் என்று கூட சொல்வார்கள். இந்த தேவதையை பற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொண்டு, நாளை முதல் நடக்கின்ற விசேஷம் என்னவென்றால், சகல மதத்தினரும் பேசி ஆடி பாடி கொண்டாட்டமாக ஒவ்வொரு இடங்களிலும் குதூகலமாக வருடத்திற்கு ஒரு முறை இப்படி பிரம்ம உற்சவமாக நடைபெறும் இந்த அம்பாளுடைய அதே ஆலயத்திற்கு அருகிலே, உய்யக்கொண்டான் திருமலை அருகிலே சர்ப நதியிலே ஆதிமூல வெங்கட்ராம சுவாமிகளின் திரு அஸ்தியானது கரைக்கப்பட்டு சக்தி உருவம் பெற்று நிற்கின்றது. இப்படிப்பட்ட அம்பாளை பற்றி கொழுக்கட்டி ரகசியம் என்கின்ற ஒரு அற்புத ஞானபத்திர கிரந்தத்திலே எழுக்கட்டி காத்து நின்ற கன்னி தேவதை என்று இந்த குழுமாயி அம்மன் அவதார ரகசியத்தை சித்தர்களுடைய ஞானபத்திர கிரந்தங்கள் புகழ்ந்து பாடுகின்றன. வளர்பிறை சப்தமி திதியிலே குழுமாயி அம்மனுக்கு இளநீர், சுத்தமான மஞ்சள் பொடி, பசும்பால், பசும் தயிர் இவற்றால் அபிஷேகம் செய்வதும், இந்த குழுமாயி தேவிக்கு பஞ்சதீபம் ஏற்றுவது ரொம்ப பிடிக்கும், பிரீத்தியானதாகும். பஞ்சதீப ஆராதனைக்கு பிறகு அரிசி மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு பிரார்த்தனைகளை செலுத்துவது எதிர்காலத்துக்கு நலத்தை மட்டும் கொடுக்கும். இந்த அம்மனுக்கு என்ன பிடிக்கும்? மிளகு, முழு முந்திரி கலந்த வெண்பொங்கல் நைவேத்தியம் ஆசையுடன் எடுத்துக்கொள்வாள் அம்பாள். சிகப்பு அல்லது மஞ்சள் வண்ண கதர் ஆடைகளையும் அற்புதமான மனமுள்ள 2 மலர் மாலைகளையும் அம்மனுடைய அலங்காரத்திற்கு ஒவ்வொருவரும் பயன்படுத்தலாம். இப்படி இந்த குழுமாயி அம்மன் கன்னி தேவதையாக இந்த உலகத்தில் உள்ளவர் அத்தனை பேர்களுக்கும் இன்றும் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது. அப்படி தோன்றினாலும் இந்த தாய் முழு முதல் கடவுள். அப்படிப்பட்ட அனுக்கிரக சக்திகளை அழித்து கொண்டே இருப்பதால் 2 மாலைகளை தேவிக்கு நாம் சூட்ட வேண்டும். இதுதான் தேவலோக ரகசியம். தானே சிவனாய் ஆகி நின்றாள், தன் வழி தானாய் பூண்டு நின்றாள் அப்படின்னு குழுமாயி அம்மனை முழுக்கட்டி ரகசியம் என்னும் சித்த ரகசிய கிரந்தம் சொல்லுது. பஞ்சதீபத்திற்கும் மாவிளக்கு தீபத்திற்கும் பசுநெய்யை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பது முக்கியம். அபிஷேகத்திற்கு பின்பு கைகளால் அரைச்ச மஞ்சள் காப்பை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதில் ஒரு முறை இருக்கிறது. என்ன? இதில் ஒரு விளக்கு இருக்கு. மஞ்சளை அம்மியில் அரைக்கும் முன்பாக நன்றாக ஸ்நானம் செய்துவிட்டு குளித்துவிட்டு தூய ஆடைகளை அணிந்து கொண்டு உடல் எண்ணம் மனம் சுத்தியுடன் இந்த மஞ்சளை அரைக்கணும். ஆண்களும் மஞ்சள் அரைத்து கொடுக்கலாம். அம்மன் அபிஷேகத்திற்கு அதை கொடுக்கலாம். ஆண்கள் மஞ்சள் அரைக்கும் போது மஞ்சள் நீரில் நனைத்த நூல் வேஷ்டிகளை, நாம் எப்படி திருவிழாக்கு விரதம் இருக்கின்றோமோ அந்த நூல் வேஷ்டிகளை இன்றே நனைத்து அதை மஞ்சளில் அந்த மஞ்சள் வண்ண நிறமாக மாற்றிவிடுங்கள். பஞ்சகச்சமாக கட்டி கொண்டால் ஆனந்தப்பட்டு அம்பாள் உங்கள் அருகிலே நின்று ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுவாள். இதில் முக்கியம் என்ன? உடல் சுத்தி முக்கியம். இவை அவசியமான ஒரு கடமை, நியதி. இப்படி அஷ்டமங்கல தோத்திரத்தை பற்றி குழுமாயி அம்மனுக்கு 8 கீழ்கண்ட 8 நாமங்களை அழகாக கூறி நீங்கள் அர்ச்சனை செய்தல் சிறப்பு. அஸ்வமேத யாகம் செய்தால், சண்டி யாகம் செய்தால், ராஜசூயா யாகம் செய்தால் என்ன பலனோ அதை தாண்டி இந்த பலன்
நிதானமாக பீஜ அக்ஷரம் கொண்ட இந்த மந்திரத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழு அழகு கிளத்தீசாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு திரிபுர சுந்தரியாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு திரு தர்சன பிரியாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு வடிவாக்னி பிரியாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு பஞ்சபூத அக்னி பிரியாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு பாதகநாசின்யை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு வடிவாம்பிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் குழ அழகு குலதேவதாயை நமஹ. அப்படி சொல்லுங்க. குழுமாய் அம்மனுக்கும் இல்லாமல் அதுக்கு மட்டுமல்லாமல் எந்த தெய்வத்திற்கும் அர்ச்சனை செய்யும் போதும் பூக்களை மலர்களை இறைவன் மேல் தூக்கி எறியக்கூடாது. ஒவ்வொன்றாக ஒவ்வொரு மலராக பொறுமையாக கையில் எடுத்து இறைமூர்த்திகளின் திருப்பாதத்தில் அன்புடன் சேர்க்க வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். மனமுள்ள மலர்களை மட்டுமே இறைவனுக்கு அர்ச்சிக்க வேண்டும். அலங்கரிக்கவும் அலங்காரம் செய்யவும் பயன்படுத்த வேண்டும் என்பதை மனசில் வச்சுங்கோ. வண்ண வண்ண மலர்களால் இறைவனுக்கு அலங்காரம் செய்யும் போது ஒவ்வொரு வர்ணத்திற்கும் வண்ணத்துக்கும் உரிய நாமங்களை கூறி அலங்காரம் செஞ்சால் அந்த வழிபாட்டின் பலன்கள் சொல்லி மாளாது கோடி கோடியாக பெருகும். மேலும் ஒவ்வொரு பூவையும் பறிக்கும் பொழுது அதுக்கு முறைகள் இருக்கு. நேரம், காலம், இவற்றை நாம் அறியாமல் பறிப்பதால் ஏற்படும் சிறு தோஷங்களையும் கீழ்காணும் மந்திரங்கள் ஓரளவு நிவர்த்தி செய்யும். என்ன? மலர்களை அர்ச்சனைக்காக கையில் எடுக்கும்போது அவை வானத்தை நோக்கி இருக்கும் வண்ணம் ஒரு சில நொடிகள், வினாடிகள் வைத்திருந்து அதை இறைவனுக்கு அர்ச்சனை செய்து அர்ப்பணிப்பது நலம். இப்படி பூக்களிலே படிந்து உள்ள சில தோஷம் இதில் இருந்தால் அந்த தீர்த்தங்கள் மூலம் நம் விரல்களில் படிந்து தூய்மையான மலர் மட்டுமே இறைவனுடைய திருப்பாதத்துக்கு சென்று அடைய உதவும். மலர் நிறம் ஓத வேண்டிய மந்திரம் என்ன? மஞ்சள். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம். மஞ்சள் நிறத்திற்கு ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பிரகஸ்பதயே நமஹ. வெண்மை. ஹரி ஓம் சோமாயே நமஹ. சிகப்பு நிற மலருக்கு ஓம் ஸ்ரீ கார்த்திகாயை நமஹ. பவளமல்லி புஷ்பத்திற்கு ஓம் ஸ்ரீ ஈஸ்வராயை நமஹ. இப்படி குறிப்பிட்ட மந்திரங்களை ஓதி இறைவனுக்கு மலர்களை நீங்கள் அர்ப்பணம் செய்தால் அவற்றில் குடிகொண்டுள்ள தேவதைகள் தங்களுடைய பூர்ணமான முழுமையான அளவற்ற ஆசீர்வாதங்களை, சக்திகளை உடனே நமக்கு கொடுப்பாள். இப்படி சப்தமி பூஜைகளையும் அஷ்டமி பைரவ பூஜைகளையும், இந்த பைரவ முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது, அந்த நேரத்திலே நீங்கள் செய்யும்போது பலன்கள் எண்ணற்ற கோடான கோடி பலன்களாக பெருகும். இறை உணர்வை பூர்ணமாய் அளிக்கக்கூடியதே இந்த பைரவ வழிபாடு. மனிதர்கள் மட்டுமில்லாமல் சாதாரண செடி கொடிகளுக்கு கூட அந்த இறைவனால் கொடுக்கப்பட்ட உணர்வு உண்டு. எப்படி? தொட்டால் நீங்கள் தொட்டு பாருங்கள், அப்படியே சுருங்கிக்கும். பூனை வணங்கி அந்த பூனையானது கிட்டக போனால் அந்த செடி அப்படியே தலையை சாய்க்கும். இப்படி விஷயம் நிறையா இருக்குது. இப்படி செடிகளே தொட்டவுடன் தலை வணங்குவதன் மூலம் அதனுடைய காரணம் அவை தன்னை தொடும் பிராணிகளிடம் குடிக்கொண்ட இறைவனை, அந்த தொடுகின்ற பிராணி அந்த மனுஷனுக்கு மேலே ஒரு இறைவன் இருக்கின்றான் என்று நினைத்து அந்த செடி கொடிகளே வணங்குகின்றது. யானை வணங்கி, பூனை வணங்கி, நிலப்பதுங்கி, அப்படி இருக்கு. இப்படி உன்னதமான உணர்வை
இந்த மனிதர்களிடம் வளர்ப்பதுதான் இந்த பைரவ வழிபாடு. காரணம், தாவரங்களைப் போல் விலங்குகளில் இறை உணர்வு அதிகமாக கொண்டது நாய். அதனால் தான் நாயை வாகனமாக உடைய பைரவரை வணங்கி இறை உணர்வை நாம் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். மேலும் நாம் அறிந்த சப்தமி ரிஷிகள், நவநாத சித்தர்கள், அவங்க மட்டும் இல்லாமல் அஷ்டமங்கல ரிஷிகள் என்று 8 ரிஷிகளின் குழுவும் தெய்வீக உலகிலே இன்றும் இருக்கின்றார்கள். இவர்களின் திருநாமங்கள் சித்தர்களால் மிக மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த அஷ்டமங்கல ரிஷிகளின் அனுக்கிரக சக்திகளை, ஆசீர்வாதங்களை பெறும் முறைகளை நமது குருமங்கள கந்தர்வா அவர்கள் இந்த குழ அழகு பைரவ பூஜை மூலம் இந்த கலியுக மக்களுக்கு பெற்று தருவதற்கு திருவுள்ளம் கொண்டு விட்டதால் அற்புதமான இந்த பூஜை நமக்கு இன்று கிட்டியது பெரும் பாக்கியம். இங்கு இதை உங்களுக்காக அளித்துள்ளோம். ஆகவே வளர்பிறை சப்தமி திதியிலே நாளையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டியது. நாளைக்கு பஞ்சமி வந்துடுது, சஷ்டி சப்தமி இப்படிதான் இருக்கு. இப்படி குழுமாய் அம்மனுக்கு பத்தினி தெய்வங்களின் பூஜையையும் வளர்பிறை அஷ்டமி திதியிலே இந்த பைரவருடைய பூஜையும் நீங்கள் தொடர்ந்து நிறைவேற்றி வந்தால் இதுவே குழு அழகு பைரவ பூஜையாக மாறி மலர்ந்து பெறுவதற்கரிய அஷ்டமங்கல ரிஷிகளின் அபூர்வ அனுக்கிரக சக்திகளை பெற்று விடலாம். இதுதான் சத்தியம், உண்மை. பைரவ முகூர்த்தத்தில் இந்த 2 பூஜைகளையும் நிறைவேற்றுவதால் பலன்கள் கோடி கோடியாக பெருகும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், அஷ்டமங்கல ரிஷிகள் 8 பேர்கள் கொண்ட குழுவாக எழுந்து அருளி அனுக்கிரக சக்திகளை அளித்தாலும் பைரவலோகங்கள் 8லும் ஒவ்வொரு பைரவலோகத்திலும் ஒவ்வொருவராக அவர்கள் தலைமையை வகிப்பதால் பைரவ முகூர்த்தம் நிலவும் 8 நிமிடங்களில் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் ஒரு ரிஷியின் அனுக்கிரக ஆசீர்வாதம் சக்திகள் நிரவி நிரவி நிற்கும் என்பதே இந்த வழிபாட்டின் பின்பகுதியில் பின்னணியில் உள்ள தெய்வீக ரகசியம். மேலும் சித்தர்கள் அருளும் அமிர்த நேரம் 1 நிமிடம் மட்டுமே பூவுலகில் நிறைஞ்சி இருக்கு. அப்படி இறை நியதி இருப்பதால் தொடர்ந்து 8 நிமிட அமிர்த நேர சக்திகளை பெற பைரவ முகூர்த்தம் ஒன்றுதான் நமக்கு கிடைத்த சித்த வரப்பிரசாதம் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அபிஜித் முகூர்த்தத்தை தெரிந்து கொண்டு இப்போது விளம்பரமாகிவிட்டது. இது ரகசியம். வளர்ப்பிறை அஷ்டமி திதியிலே நிறைவேற்றும் இந்த பைரவ பூஜை நமது சஞ்சித கர்மாக்கள், போன காலத்திலே போன ஜென்மத்திலே செய்த கர்மாக்களையும் களையும் தன்மை பெற்றது. பொதுவாக பைரவ மூர்த்திகள் ஆடையின்றி அவதூத நிலையிலே காணப்படுவார். இந்த அவதூத நிலையின் இரகசியத்தை மனிதர்கள் புரிந்து கொள்வது மிக மிக கடினம். அதுவும் கலியுக மனிதர்களால் தெய்வங்களின் அவதூத நிலையை, அவர்களுடைய நிலையோ மகான்களின் அவதூத நிலையோ புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகையால் தான் அப்படிப்பட்ட மகான்களின் வாசம் பூமியில் மிக அரிதாகிவிட்டது. காமசூத்திர கிரந்த யோகத்தில் பைரவ முகூர்த்தங்களின் அவதூத தாற்பயங்கள் அற்புதமாக விளக்கப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் வளர்ப்பிறை அஷ்டமி திதியிலே அவதூத பைரவ மூர்த்திகளை நன்றாக வழிபடும் முறைகளை சித்தர்கள் வெளியிட்டுள்ளார்கள். இப்படிப்பட்ட வழிபாட்டை நிறைவேற்றும் பொழுது கைவிரல்களில், வலது கை விரல்களில் தர்பையால் செய்யப்பட்ட பவித்திரம் என்கின்ற தர்பை மோதிரத்தை அணிந்து கொண்டு நீங்கள் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் அப்படியே கோடி கோடியாக. நீங்கள் ஒருவருக்கு ஒரு விபூதியை கொடுத்தாலும் சரி, அந்த அம்பாளுடைய மாலையினுடைய ஒரு புஷ்பத்தை கொடுத்தாலும் சரி, அவர்கள் வீட்டிலே, மனசிலே, எண்ணத்திலே, தொழிலிலே, காரியத்திலே என்ன நடைபெற வேண்டும், ஒரு கண் இமைக்கும் நேரத்தில் குழுமாயி அம்மன் உங்களுக்கு நடத்தி தருவாள். இதை கேட்டு இதை என்ன செய்ய வேண்டும், ஒரு 4 பேருக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அந்த புண்ணியமும் வந்துவிடும். நாளை முதல் இந்த விசேஷ பூஜை ஆரம்பம். எங்களுக்கு கிடைத்த இப்பொழுது வந்த உத்தரவின் மூலம் இது உங்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லோரும் கேட்கலாம், இதை முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா ஐயா? எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆசை இருக்கு, சொல்லணும்னு ஆசை இருக்கு. சரக்கு வள்ளியே, மெசேஜ் வள்ளியே வந்துவிட்டது. அடித்து ஜமாயுங்க. உய்யக்கொண்டான் திருமலையிலே விசாரியுங்கள். எல்லாவற்றிற்கும் நான் நீங்கள் செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அதில் பங்கு கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு கோபால்சாமி முன்பாக கொடுக்கப்பட்ட அந்த ஜிபே எண்ணை தொடர்ந்து கொண்டு ஒரு சிறிய காணிக்கை கொடுங்கள். இல்லை என்றால் நேரடியாக செல்லுங்கள், ஜமாயுங்கள். அமிர்தமயமான வாழ்க்கையை சந்திக்க வேண்டும். சவால் உள்ள காரியங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் வெற்றி திலகம் சூடி வாழ வேண்டும். அதுதான் எங்களுக்கு பெருமை, ஆனந்தம், சந்தோஷம். செய்வீர்கள். வாத்தியார் சொன்னதில் பல கோடி அர்த்தம் இருக்கு. பல கோடி சித்தர்களையும் இந்த திருவிழாக்களிலே மனித ரூபத்தில் சூக்ஷம ஸ்தூல காரண காரிய வடிவிலே பலவிதமான ரூபங்களிலே நீங்கள் தரிசித்து மகிழலாம். வெற்றி பெறுவீர்கள். மனதிலே நினைத்தாலே மனதிற்குள் குடிகொள்ளும் குழுமாயி அம்மனே வருக வருக என்று வரவேற்று சிந்தனையில் நிறுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுக்கு சர்க்குரு வெங்கட்ராம சித்தருடைய அனுக்கிரகத்தால் சொல்லுகின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாலா அருணாச்சலா.